Hi friends, welcome back to Mama with Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி சண்டே. ஸோ சண்டேனா நம்ம என்ன பண்ணுவோம், மீன் கறி அது இதுன்னு எடுப்போம்ல. ஸோ அதை பிளான் பண்ணி நாங்கள் ஆல்ரெடி சிக்கன் செஞ்சோம். ஸோ சிக்கன் இருக்குது நம்ம வீட்டில். ஸோ மீனும் வாங்கலாம், நம்மளுக்கு தான் நியர்பை ஆச்சு சீஷோரு. ஸோ அதனால் 2 பேரும் கிளம்பிட்டோம். ஜம்முன்னு போயிட்டு என்ன மீன் பாது வஞ்சர மீனா, எந்த மீனோ ஒன்று கொஞ்சம் பெரிய மீனா பார்க்கலாம், அந்த மாதிரி நல்ல மீனா போய் பார்த்து வாங்கிட்டு வரலாம். கோவளம் கிளம்பிட்டோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படி போய் என்ன மீன் வாங்குறோம், வாங்கிட்டு வந்து பேபிமா என்னென்ன விதவிதமாக செய்யுது அப்படின்றத வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நேற்று ஈவினிங்கே வந்திருக்கலாம். காலையில் இப்போ 8 o'clock ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 8:50னா இப்போ வாப்பா வாட்ச் வாங்க போறியா? இந்த கடற்கரை சாலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு வீடு வேணும்னு ஆசை. இந்த கடற்கரை இல்லை, எந்த கடற்கரையாக இருந்தாலும் சரி, கடற்கரை சாலை. வாரே வா வாரே வா ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நிறைய பேர் போட் கிட்ட நிற்கிறாங்க. போட் வந்துச்சு போட்டு மீன் நிறைய இருக்கு, ஜாலியாக இருக்குது பாரு. இங்கெல்லாம் வீடு இருந்தால் ஜாலியாக இருக்கும். ஆமாம், தெரிஞ்சவங்க ஆகிடுவாங்க. நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷாக வந்தோன்னே கூப்பிட்ருவாங்க அவங்களே. இப்போ டெய்லி இப்படி மண்ணில் நடக்கணும்ப்பா. நீ வரத்துக்குள்ளே எல்லா மீனும் விற்றுட்டா அவங்க அடுத்த போட் எடுத்துன்னு போயிடுவாங்க போல் இருக்குது. கையில் எடுத்துக்கோ. போட்டு வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போட்டில் ஃபுல்லாக மீனாக விற்கிறாங்க. வஞ்சரம் தேடிக்கிட்டு இருக்கோம், வஞ்சரம் இல்லை, பாறையெல்லாம் இருக்குது. இப்போ போட்டில் ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போக சொல்லுப்பா. நான் கூட குளிக்க போகிறேன்ப்பா இப்போ பீச்சில். எங்கப்பா அங்கே புதுசாக போட்டு வந்துருக்குப்பா. ஓடுப்பா. இது பிள்ளைங்க வந்துருந்தா ஜாலியாக குளிச்சுக்கலாம். அதுக்கு தத்தி மாடுங்க. அதுங்க தின்னணும், வேலைக்கு தின்னணும், வேலைக்கு தூங்கணும், வேலைக்கு மொபைல் பார்க்கணும். படிக்கிறது கூட 4வது பட்சம்தான். வா போகலாம். இப்போ வாங்க. நீ ட்ரெஸ் எல்லாம் இப்ப நினைக்க போற. தேய்ச்சி குளிச்சுடுகிற வா. ஒரு கல் எடுத்து தர, போட்டு தேய்ச்சி குளிச்சுடு வா. காலையில் 3 வாட்டி கழிச்சு பீச்சில் குளிச்சிட்டேன். ஒரு கல்லு சோப்புல வாங்கி தர, அரசன் சோப்புல வாங்கி தர. போய் உட்கார்ந்து நல்லா வர காலத்துல பீச்சை பார்த்தேன்னா அப்படியே எகிரி குச்சி விளையாடின்னு இருப்பேன். இப்ப பாரு, இப்ப கூட அந்த ஆசை இருக்குது. ஆனா என்ன ஒண்ணு, மூஞ்சி கருப்பாயிடும்ன்ற பயம் இருக்கிறதுனால போறது இல்லை. வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா மீன் ஒன்னும் செட் ஆகிற மாதிரி தெரியல. பாறை வேணாமா, வஞ்சரம்னா பெரிய போட்டு தான் வஞ்சரம் பிடிச்சிட்டு வருவோம். சின்ன போட்டுலாம் வஞ்சரம் பிடிக்காது. என்ன பண்றாங்கன்னு தெரியல. சரி, வந்ததுக்கு ஏதோ ஒரு 4 மீன் நல்ல மீனா பார்த்து வாங்கிட்டு போய் வீட்டில் வறுத்து சாப்பிட வேண்டியது தான். நமக்கு தெரிஞ்ச மீனா வாங்கிட்டு போலாவா, தெரியாத மீன்லாம் வாங்கிட்டு போயிட்டு. புது ஃப்ரெஷ் போட் வந்துருக்குதுல்ல, அதில் ஓப்பன் பண்ணாங்கன்னா பார்த்துடலாம். புரியல. 700 தான். தூக்குனாட்ட கப்புன்னு பிடிச்சிடும் உன் கையை. கொடுக்குற இடத்துல கையை எடுத்துன்னு போற நீனு. உயிரோட இருக்கு நண்டு. அதனால லைவ் நண்டு பார்த்து வாங்க. இப்ப வஞ்சரம்ட்டு வந்தா கட்சியில நண்டுக்கு போய் நிக்கிற. எனக்கு நண்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா வாங்கிட்டு வந்திருக்கு. நண்டு, ப்ராம்பேட், அப்புறம் இதெல்லாம் காலா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் காலாவே 200 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னாங்க. அது 5 தான் இருந்தது. நான் வர்றதுக்குள்ள நீ இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கிற. இத்தினுண்டு இது யார் வாய்க்குன்றதை விட அது டேஸ்டே இருக்காது அவ்வளோவா. ஒண்ணுமே தெரியாம நீ இறங்கிடுறப்ப. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நண்டு எல்லாம் பொடி நண்டு, உயிரோடு இருந்த நண்டு. அது கரெக்ட் தான், இருந்தாலும் கொஞ்சம் பெருசா இப்பதான் புடிச்சுன்னுக்குறாங்க. முடிச்சுட்டாங்க. வெளியில வீட்டுக்கு போறாங்கல்ல, திருப்பி ஒரு ரவுண்டு போறாங்கல்ல, அவங்களாம் 3 மணிக்கு மேல வருவாங்களாம்.
ஏய் கமான் உலகத்துக்கே சொல்றதுக்கெல்லாம் நான் வரலைங்க. ஏய் இப்போ சொன்னல ஒரு டயலாக், அதெல்லாம் ஒரு தடவை தான் வரும். நான் கழுவி பழகணுமா ஃப்ரெண்ட்ஸ், கழுவி பழகு அப்படின்ச்சு. ஏன் அப்படின்னா வயசான காலத்தில் பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்ல அப்படின்ச்சு. சரி சரி அப்போ நான் கழுவி பழகி ஹெல்ப் பண்ணிக்கிறேன், இப்போ எனக்கு வயசு ஆகலை அப்படின்னதுக்கு பேபிமா சொல்லுது எனக்கு வயசு ஆயிடுச்சுல அப்படின்னு. உன் வாயால வர வார்த்தை தான்ப்பா உண்மைன்னு நம்புவாங்க எல்லாருமே. அவங்க ஒய்ஃபுக்கு வயசானாலும் சரி வயசானாலும் சரி எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க. நானும் ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்கிறேன். நான் ஹெல்ப் மட்டும்தான் பண்ணுகிறேன் உனக்கு. நீ இந்த மாதிரி வேலைகள் மட்டும்தான் நீ செய்யற, மற்ற எல்லா வேலையும் மாமா மாமா அப்படின்ட்டு நீ தான் எல்லா வேலையும் என்ன வாங்கினுங்கிற. வாங்கதான் செய்வேன், திங்கிறீங்கல்ல, கஷ்டப்பட்டு நீங்க செஞ்சு தரேன்ல. பாரு சமைச்சு சமைச்சு எனக்கு பாரு உடம்பே முடியல. ஐயோ ஆனா சொல்லுவாங்க ஏமா உனக்கு மட்டுமான என் உடம்பு அப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும், கோல்ட் ஆயிடுது. ஒரு குர்த்துவ வேலை பண்றது இந்த பேபிமாக்கு வேலையா போச்சு. ரைஸ் குக்கர்ல அரிசி சாப்பாடு வைக்குது. மீனுக்கு இன்னும் எதுவும் மசாலா தடவை, நண்டுக்கு மசாலா தடவை, மீன் வறுவலுக்கு மசாலா தடவை. ஆனா இன்னைக்கு இவ்வளவு தூரம் போயிட்டு நீ 800 ரூபாய் செலவு பண்ணி இந்த மூணுத்தையும் வாங்கிட்டு வந்தது முட்டாள்தனம். அதுதான் கிடைச்சதாங்க. நான் உனக்கு அழகா 1000 ரூபாய்க்கு 4 கிலோ மீன், பெரிய மீன் இது தரேன்னாங்க. இது பாரு, அது வாங்கினியா நீ? ஓகே ஓகேவா. இதெல்லாம் ஃப்ரெஷ் மீன். ஆக்சுவலி டேஸ்ட் இன்னும் அள்ளும் தெரியும்ல. அப்படியே கேக் மாதிரி இருந்தது, கேக் 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 கட்டிங் மாதிரி. ஆனால் நிஜமால இங்கே வந்து வாங்குற மீனுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நம்ம சீஷோர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கோம்ல, அதனால் நம்ம ஏரியாவில் வாங்குற மீனுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. இது பார்க்கும்போதே பல 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 சில்வர் குட்டி மாதிரி இருக்குது. சில்வர் மாலி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சில்வர் மாலி அப்படின்னு சொல்லி சின்ன கப்பீஸ் மீன் விடுவாங்க, அந்த மாதிரி பல 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 பலன்னு இருக்குது பாருங்க. இந்த மீன் அப்படி தான் இருக்குது, காலாவும் அப்படி தான் இருக்குது. காலா அதில் தான் பேபிமா சதி பண்ணிடுச்சு நான் இல்லாத நேரத்தில் போய் வாங்கி. இது குழம்பு மிளகாத்தூள், அவ்வளோதான். ஓவர். இன்னொரு 1/2 மணி நேரத்துல முடிச்சிடலாம்ல எல்லாத்தையும். கடகடன் செய்ய ஆரம்பிச்சுன்னா கடகடன் செய்ய ஆரம்பிச்சிருவோம். சோம்பேறி கழுது இல்ல, வேலை இருந்தது அதனால போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரல. நைட்டே வீடியோ எடிட்டிங் எல்லாம் முடிச்சிருக்கணும். நீ இந்த ஏரியாவுக்கு இவ்வளோ வெயில் அடிக்கிற இடத்துக்கே அப்படி சொல்லுங்கிறிய, சுவிட்சர்லாண்ட்லாம் போனீங்கன்னா என்னப்பா எனக்கும் புரியல. நான் ஒண்ணுமே பண்றதுல இப்பெல்லாம் ஒண்ணுமே சாப்பிடுறது இல்ல. அவள்தான் ஒரு வாரம் நான் ஒண்ணுமே இப்பெல்லாம் பரவாயில்ல சாப்பிடுறதே இல்ல. ஒரு வாரம் வாழ்க்கை தான் உனக்கு அங்கெல்லாம். அதுக்கப்புறம் அப்படியே பனிக்கட்டிலே பொச்சு விட்டுற வேண்டியது தான். ஒண்ணுமே பண்ணாம சளி பிடிச்சிருது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொடூரமா இருக்குது. தண்ணி நிக்க கூடாதுங்கிறது, வேர்க்க கூடாதுன்னு. நம்மன்னா சொத்தை கேட்டுமா இதுவை கேட்டுமா ஒன்னும் இல்ல. இந்த நோயை குத்துட்டு போயிருக்கிறாரு சீரா. காட்டு என் மூஞ்ச காட்டாதுன்றாங்க. குக் பண்றத என்ன பண்றேன்னு காட்ட சொல்றாங்க. நான் டென்ஷன்ல பேசினேங்கிறேன்ப்பா, அதனால உன் மூஞ்ச காட்டுறேன். உன் மூஞ்ச பார்த்தா டென்ஷன் ஏறும் எனக்கு. காரம் கம்மியா தான் இருக்கு. மிளகா ஆமா காரமே இல்ல. மிளகா பிடிக்குது, ஓபன் பண்ண முடியாது. அப்ப நீ இதை என் தலையில கட்டிடுவ இவ்வளவு மீனையும் வாங்கிட்டு வந்துட்டு. இல்ல இல்ல இதை போட்டு கவர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எதை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம்? பேன்ல போட்டுக்கலாம். பேன்லயா? கல்லுதான்ப்பா, அதுவும் தவாதான்ப்பா. ஓ தவாவா? போட்டு மூடிடலாம். மீன் வறுக்க கத்துக்கு போறியா நீ? என்ன பாப்பா மனநிலை குன்றிய பொண்ணு மாதிரி இருக்கிற? மூஞ்ச காட்டு பாப்பா, வெக்கப்படாத காட்டு. எல்லாத்தையும் போட்டு சேர்த்தாச்சு. ஓகேவா? ரெடி இருக்கு மீன் பாக்கிறதுக்கு. செமையா இருக்குது. ஓகே, இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், நண்டு செய்ய ஆரம்பிப்போம். என்னப்பா இதுக்கு ஏன்பா நீ மசாலா தடவை பண்ற?
அது மசாலா தரவா? இப்போ என்னப்பா இவ்வளவு மீனையும் தூக்கி நீ குழம்புல போட்டீங்கன்னா நீ என்ன அவ்வளோ குழம்பாப்பா வைக்க போற? இவ்வளவு மீனும் குழம்புல போட்டா என்னத்துக்குப்பா வருது? என்ன பேபிமா எஸ் கமான் சட்டியே தடவினுங்கிற 1/2 மணி நேரத்தில் ஆக்கிடுவேன் என்ன முடிஞ்சது அவ்வளோதான். இப்போதான் சட்டியே வைக்குது ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சிச்சாமா அவ்வளோதான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இந்த சட்டி வச்சேன் அப்படின்னா நண்டு கிரேவி செய்யறதுக்கு. இந்த நண்டு கிரேவி எனக்கு இதில் தான் வரும் நல்லா சூப்பராக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றேன், நீ இப்ப மீன் குழம்பு செய்யறதுக்கு லேட் ஆயிடாது? மீன் குழம்பு அவ்வளவுதான் ரெடி பண்ணிட்டேன். புளி ஊர்னா வேலை முடிஞ்சது அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஏன்னா அதுக்கப்புறம் கடைசியில என்னோட வேலை தான் என்கிட்ட குத்துட்டு ஓடி போயிடுவேன். அடுப்பு ஃப்ரீயா இருந்தா வந்துரு. அடுப்பு இப்ப ஃப்ரீயா தான் இருக்குது. ஊறணுமே. ஆல்ரெடி 1/2 ஹவருக்கு மேல ஊறிச்சுப்பா. சரி பாக்குறேன். இப்போ என்ன நல்லா நீ செய்ய போற? இப்போ நண்டு கிரேவி, அப்புறம் வந்துட்டு என்னன்னா இது மீன் குழம்பு, மீன் வறுவல், அவ்வளவுதான். சிக்கன் மறந்துட்டியா? சிக்கன் நைட்டுக்கு எடுத்துக்கலாம். ஓகே. கிரேவின்றது ஒரு பிரம்மாண்டமான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஹோட்டல்ல நீங்க எங்க போய் பாத்தீங்கன்னாலும் காஸ்ட்லி நண்டு பிரான் எல்லாம் இதை கத்துக்கோங்க ஈஸியா. எந்த சூப்பரா இருக்கும். ஆமா, நிறைய பேர் ஆனா நண்டு செய்ய தெரியாதவங்க இருக்காங்க. இல்ல என்னன்னா நிறைய பேர் நான் புது சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்காங்க. நான் சமைச்சு பார்த்தது இல்லப்பா. இல்ல இன்னைக்கு ஒருத்தவங்க பேசினாங்க சர்ச்ல. அவங்களும் சொல்லுவாங்க சூப்பரா செய்வாங்க பேபிமா அப்படின்னு. ஆமா ஆமா நல்லா தான் செய்வா, ஆனா நீங்க தான் கிண்டல் பண்ணுவீங்க அப்படின்னாங்க. நல்லாதான் செய்வேன். பட் என்னன்னா அது சமையலை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்பா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நம்ம என்ன சொன்னாலும் கலர் வச்சே கண்டுபிடிப்பாங்க. வெங்காயம் நல்லா பொடி பொடியா நறுக்கி இந்த மாதிரி அரைஞ்சி இது பண்ணிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் ஒரு இதுதான் பண்ணுவோம். மூஞ்சி எரியும். என்னது இது? இஞ்சி பூண்டா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிளஸ் ஒரு தொக்கு நல்லா வேணும் அப்படின்னா, தொக்கு நிறைய வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் மிக்சில அரைச்சு ஊத்திட்டோம் வைங்க, நல்லா இது கூட என்ன சொல்றது நண்டு கூட உள்ள போய் நல்லா காரம். அதனால புரியுதா? இது என்னென்னலாம் போட்டு அரைச்சிருக்க? இதுல வேற இஞ்சி பூண்டு ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயம் பார்த்தவொன்னே தெரிஞ்சது எனக்கு. ஆனா அது கண் எரியும். அதனாலதான் முடிஞ்சு போச்சு. நல்லா வெங்காயம் வதங்கிச்சுப்பா. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஆனா நண்டு எனக்கு தெரிஞ்சு பயங்கர டேஸ்டா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெஷ் நண்டு நம்ம யூஸ்வலா வாங்குற நண்டை விட டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனா சின்னதா இருக்கு. ஆனா இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சீசன் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். கடல்ல நம்ம போற நேரம் லக்கு இருந்து ஒரு பெரிய பெரிய நண்டு பெரிய பெரிய மீன் லான்ச்ல தான் வந்து பெரிய மீன்லாம் வரும். 8 மணிக்கு போனோம். நம்ம கொஞ்சம் சீக்கிரமா போயிருந்தா மேபி நமக்கு நிறைய கிடைச்சிருந்துருக்கலாம். இன்னைக்கு சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரம் போவோம். போனோம்னா வாங்க வேணாம், சும்மா வேடிக்கை பார்க்கலாம், ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து மீன் குழம்புக்கு பக்கத்துல. ஓ, திஸ் இஸ் ஃபார் ஃபிஷ் குழம்பு. திஸ் இஸ் ஃபார் நண்டு கிரேவி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இதுல வைக்கிறது குக்கர்ல. இங்க பாரு வா, கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் குழம்புலகாய் தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள். எனக்கு கரண்டி எனக்கு அளவு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வேற கரண்டி வச்சிருப்பேன், இது எப்படின்னு தெரியல. நான் போட்டோமா, போட்டு நல்லா கிளம்புனதுக்கு அப்புறம் எங்க நண்டு காணும் ஃபுல்லா தட்டி பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாரு. உனக்கு கடைசியா தான் நம்ம பெப்பர் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால கடைசியா பெப்பர் போட்டுக்கலாம். ஓகே, ஓகே. கொஞ்சம் அப்படியே இதாகட்டும். என்னப்பா பண்ற? காட்டுறேன். சவுண்ட் எல்லாம் கேட்டுது. ஆமா, இது நம்ம நான்ஸ்டிக்ல வச்சோம்னா ஸ்கிராட்ச் ஆகும். இந்த எறும்புலாம் இருக்குல்ல, ஸ்கிராட்ச் ஆகும். அதனால இதுலதான் வைக்கணும். இதுல வச்சாதான் இது இந்த சட்டி எனக்கு வந்து நல்லா சுருள வரும். என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி தொக்கா வரும். இது நம்ம பெப்பர் வந்து கடைசியா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விடணும். ஓகேவா? அடுத்து மீன் குழம்பு என்னன்னு பார்த்துருமா?
நீ சட்டிலாம் சின்ன சின்ன சட்டியாக வச்சிருக்கப்பா. மீன் குழம்புலாம் நாளைக்கு நைட்டு வரைக்கும் நீ வச்சு சாப்பிடலாம் விதவிதமா. நிறைய குழம்பு இருக்குல்லப்பா, அதனால வேணாம் தான். இது ஒரு தொக்கு இருக்குது, இப்போ மீன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாம் நிறைய இருக்குல்ல. நீ சிக்கன் குழம்பு நீ காலி பண்ணி ஆகணும், நண்டு நீ காலி பண்ணி ஆகணும். மீன் குழம்பு ப்ராப்ளம் கிடையாது. நண்டு சொல்ல வேணாம், உட்காந்துட்டு இருந்து முடிச்சுட்டு தான் ஏன் பார்ப்பேன். ஆனா நண்டு கூட ஒண்ணு கேட்க மாட்டேங்குதுன்னா எனக்கு அதுதான்ப்பா ஒரு வருத்தமா இருக்குதுப்பா. எனக்கு அதுதான் ஏன்னு தெரியல. இப்ப வர வர ரொம்ப மோஸ்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே சாப்பிடலனாலும் சும்மாவே வந்துருது. ஒரு வாரமா கண்டினியூஸா இருக்குது. உங்களுக்கே யோசிச்சு பாருங்க, இப்படி கணக்கு இருந்தா எப்படி இருக்கு, எரிச்சலா இருக்காது ஒரு மாதிரி. உனக்கு அது பழகிடுச்சுப்பா பிறந்ததுல இருந்து. எனக்குமே வந்து எரிச்சலா இருக்குப்பா ஒரு மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பிடிக்குது, நம்ம தண்ணி ஊற்றி விட்டுருவோம். ஓகேவா? தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே சுண்டா ஆயிடும். ரொம்ப ஓவரா பரட்டாத, ஏன்னா நல்ல பெரிய பெரிய கால் 4 கால் இருந்தது. அது பயங்கர ஓடே பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தது, அதனால தட்டி ஒட்டச்சு போட்டிருக்கேன் நான். ஓகே, இதை அப்படியே கொதிக்கட்டும். இதோட வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். சரியா? நண்டு பார்த்து முடிஞ்சது. கடைசியா நம்ம வந்து பெப்பர் போட்டா மட்டும் போதும். அதுதான் புளியை கரைச்சி ஊற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. ஆனால் எங்கள் ஆயா வந்து என்ன பண்ணும் தெரியுமா, மீன் குழம்பு வந்து இதே மாதிரி புளி என்ன கலரோ அதே கலரில் வைக்கும். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறோம்ல, அந்த மாதிரிலாம் ஊற்றாம அதே கலரில் இருக்கும். ஆக்சுவலி அதுதான் தட் இஸ் மீன் குழம்பு, ப்ராப்பர் மீன் குழம்பு. அது நமக்கு அதெல்லாம் வராது. அதுதான் ப்ராப்பர் மீன் குழம்பு. ஓகேவா? இதில் வந்து என்னன்னா வெறும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், அவ்வளோதான் இதில் போடுவேன். உப்பு போட்டுனா போடல. ஓகே, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். இந்த அளவு தான் விஷயமே. இந்த அளவு தெரிஞ்சிச்சுன்னா யார் வேணா சமைச்சிடலாம். அந்த ஃபார்முலா என்னன்னு கரெக்ட் ஃபார்முலா நீ சொல்லி கொடுக்குமான்னு எனக்கே தெரியாது. நானே சுத்தமா பக்கா கை அளவு தான் எனக்குல இவ்வளவு போட்டா போதும் அப்படிங்கிற அளவு தான். ஆமாப்பா, இப்போ ஒரு 10 மீன் போடுறோம் உள்ள, ஒரு 5 மீன் போடுறோம் உள்ளன்னா எவ்வளவு போடணும், இல்ல ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் குழம்புக்கு எவ்வளவு போடணும், அப்படி இனி ஃபார்முலா சொன்னீங்கன்னா நானே ஒன்று விதவிதமா செய்வேன். அந்த ஃபார்முலா நீ சொல்லாததுனால்தான் இந்த பார்ட்டிக்கே நான் வர்றது இல்லை. சரி, ஓகே. தேங்காய் கொஞ்சம் அரைச்சி போய் வச்சுட்டேன். எதுக்கு? மீன் குழம்புக்கா? மீன் குழம்பு ஊற்றினாதான் எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அப்படியே ராவா சாப்பிட எங்களுக்கு பிடிக்காது. அதனால ஓகேவா? மீன் குழம்பு கம்மி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழம்பு. ஓவர். நண்டு அவங்க தலைப்பெல்லாம் கொதிக்குது. மீன் குழம்பு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துலேயே கொதிக்க ஆரம்பிச்சிடும். மீன் குழம்பு கொதிச்சதுன்னா நம்ம மீன் எடுத்து உள்ள போட்டுறோம். அவ்வளோதான். எப்படி இருக்கு மீன் குழம்பு கலரை பார்த்தீங்கன்னா? ஐயோ பாவம். தேங்காய் அரைச்சி ஊற்றினா அப்படிதான் மீன் குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு இதுவுமே வந்து கொதிச்சதுன்னா வேலை போகுது. ஆனால் இது கொஞ்சம் லேட் ஆகும். காட்டு, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வைக்கிறது. இதில் எப்படி இருக்கு? அதுதான் வெடிச்சு விட்டா மாதிரியே இருந்துச்சு. பார்த்தீங்களா, எல்லாரும் வெடிச்சு சாப்பிடுங்கன்றாங்கல்ல, அதுக்கு இது பெட்டர். ஓகே, சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வேலையை நாங்களே தான் செய்யணும். இங்கே யாரும் கிடையாது. பாத்திரம் துளக்கிறதும் நானே, வீடு கூட்டுறதும் நானே, வீடு துடைக்கிறதும் நானே. மோனா ஹெல்ப்புக்கு வருவா. நேற்று வந்து நைட்டு வந்து பாத்திரம் துளக்கினா, அப்புறம் வீடு துடைக்க சொல்லுவேன், பெருக்குவா, இந்த வேலையெல்லாம் செய்வா. இப்போ வந்து படிக்கிறதுனால ஓகே அப்படின்ட்டு, இல்லைன்னா வெங்காயம் தக்காளிலாம் வெட்டி கொடு, இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணும்லாம் சொல்லியிருப்பேன். பட் அவங்க கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல வந்து இதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு போறான். ஓகேவா? இப்ப படிச்சுட்டு இருக்கிறா எங்கன்னு கேட்டீங்கன்னா படிச்சுன்னு இருக்கா. மீனை தூள போட்டுட்டா ஒண்ணுனா கூட அப்படி தட்டோட போட்டாங்க. என்னப்பா 3 மீன் தான் இருக்குது போட்டேன் உள்ள. அதுக்குள்ள நீ போட தேவைன்னா நான் உள்ள போட்டேன். எல்லா மீனையும் நான் உள்ள போட்டுட்டேன். 3 மீன் நான் போட்டேன், ஒரு 4 மீன் வேகமாக போட்டுருச்சு. ரொம்ப கை வச்சாதான் டேஸ்ட் அள்ளும். அதனால தட்டி விடுவோம். அடுத்தது ஃபைனலா பெப்பர். ஓகே, இன்னும் கொஞ்சம் போடு. போதும். ஏற்கனவே காரமா இருக்குமா எப்படி இருக்குன்னே தெரியல. காரமா இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? காரம் கம்மியா இருந்தா கூட சாப்பிடலாம். பெப்பர் ஒரு இதுல ஃபுல்லா பெப்பர் ஊட்டிங்க. வாட்ஸ் நண்டு ரெடியா?
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொத்தமல்லி தலையை போட்டு நம்ம ஒரு கிளறு கலரிட்டு அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியதுதான். தொக்காயிடுச்சு. அது பார்க்கறதுக்கே நல்லா இருக்குல்ல. அவ்வளோதான், முடிஞ்சது. இதை எடுத்து வச்சுட்டு பேபிமா இஸ் a good girl. ஃபிஷ் ஃப்ரை. இது வந்து பாம்ப்ரெட், ஒரு பெரிய மீன். ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய மீன் வாங்கினாலே இதான் பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். பீஸ் பெருசாக இருக்கும் ஆனால் கம்மியாக வரும். அவ்வளோதான். என்னப்பா பேக் போயிட்டு அதை போட்டுட்டு என்ன பண்ண சொல்கிறேன்? பாரு, எனக்கு வேர்த்து விறுவிறுத்து இதுக்கப்புறம் வியாபாரம் உண்டுது. நான் போய் உட்காந்து லிஸ்ட் எடுத்து போறேன். இவ்வளோ நேரம் நான் இங்கே நின்றுல என் மூஞ்ச பாரு, என்ன பாரு எப்படி இருக்குன்னு தெரியுமா? கொளுத்து வேலை செய்யறவங்க கூட அழகா இருப்பாங்க. பா ஊர்ல இருக்க எல்லாருமே சமைப்பாங்கப்பா, நீ ஒண்டி தான் சமைக்கிற மாதிரி. சேர மாட்டேன்றது திருப்பி நீ எப்படி பேசுற? என்ன இங்க கண் கூட 24 மணி நேரம் பாக்குற, நீ இப்படி பேசுற? நீ சொல்றது நியாயமான பேச்சு. இரு, வெயிட் பண்ணு. நீ சொல்றது நியாயமான பேச்சு, ரைட்டா? உனக்கு சேர மாட்டேங்குதுன்னு வீட்டுல செய்யாம வெளியில வாங்கி சாப்பிட்டா அது அதை விட பயங்கரமா போகுது. இன்னும் அப்படியே நான் இன்னும் ஒண்ணே செக் பண்றேன். கரெக்டா சொல்லுங்க. சிம்னி வாங்கி போட்டா இந்த காரம் மூக்கில் ஏறாம இதாயிடுமா? ஆனா வேர்க்கிறது ஓகே, அது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வைங்களேன். ஏசியா போட்டுக்க முடியும், அது ஒண்ணும் பண்ண முடியாது. சிம்னி வாங்கி போட்டா அந்த காரம் ஏறாதா? ஏன்னா எக்ஸாஸ்ட் பண்ண எனக்கு வேலையே செய்யல, திருப்பி என் மூஞ்சிட்டா வந்தது. அதனால சிம்னி வாங்கி போட்டா காரம் ஏறுமா ஏறாதா? யூஸ்ஃபுல் இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. அது யாருன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிருங்க, யூஸ்ஃபுல் நீங்க வாங்கி போடுங்க அப்படின்னா 2 வீட்லயும் வாங்கி மாட்ட போறேன். கையெல்லாம் மடிச்சு விட்டு எங்கப்பா போற இப்ப? ஒரு மீன் வறுக்க போறேன். மீன் வறுக்கிறதுக்கு இப்படி கையெல்லாம் மடிச்சு விடுவியா நீ? டிஷ் எல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு அழகா வச்சிருக்கேன். இங்க நண்டு வச்சிருக்கேன், இந்த மீன் வறுக்கணும், ஒயிட் ரைஸ். இதெல்லாம் பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம 4 மீன் வறுத்துட்டு இந்த மீனை எடுத்து வச்சிடலாம் நைட்டுக்கு. ஆமா, அந்த ஈடு தூக்கி போட்டு விட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. என்னப்பா மீன் எடுக்காம உட்கார்ந்துட்ட? மீன் எடுத்துட்டேனே, ஒரு ஈடு எடுத்துட்டேன். சிப்பா அதான் சொல்றேன், எதுக்கு மீன் எடுக்காம உட்கார்ந்து? மௌலி வா. ஒரு ஈடு மீன் எடுத்தாச்சு, இன்னொரு ஈடு மீன் போட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் குழம்பு, காளா மீன் குழம்பு, அப்புறம் பாம்ப்ரெட் ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன், நண்டு. இதுதான் இன்னைக்கு டின்னர். ரொம்ப நாள் கழிச்சுல. ஆமா, நல்லா இருக்கும் இன்னைக்கு டின்னர். ஆனா சாப்பாடு அவ்வளவா தான் இருக்கும். பேமா வந்து திருஷ்டி பட்டுருமா? எனக்கு டம்ளர் வீட்ல இருக்குப்பா, அந்த டம்ளர் அளவு தெரியலப்பா. நம்ம சாப்பாடு வைக்கிற டம்ளர் இதுவும் நம்ம இதுதான். இது அந்த டம்ளர் அங்க இருக்குப்பா. எனக்கு அதெல்லாம் இங்க வந்து எடுத்துட்டு வந்து வைக்கணும். ட்ரெஸ் எடுத்துட்டு வரியா? மேக்கப் மறக்காம எடுத்துட்டு வரியா? ஆமா, எதுவுமே எடுத்துட்டு வரல. மூஞ்சிலாம் பாருங்க எப்படி. ஏன் இருக்கே, நான் தான் எடுத்துட்டு வந்தேனே எல்லாத்தையும். தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நமக்கு தேவையானது எதுவுமே. ஏன்னா உங்களுக்கு தேவையானது லாக்மியா, அதுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இல்ல சன்ஸ்கிரீன் எதுவுமே இல்ல. தெரியல, அவங்க தான் ஃபர்ஸ்ட் டப்பா எடுத்து வச்சாங்க. சரி, மீன் குழம்பு ஊத்து. நான் என்னோட க்ரீமே மறந்து வச்சிட்டு வந்துட்டேன். இது மீனோட வைக்கவா? மீன் வேணாம், இப்ப வேணாம். மீன் ஊட்டணும். ஏய், மீனே காணோம். 2 மீன் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஆமா, உரம்பு மீன்லாம் சாப்பிட்டேன். சரி, சும்மாவே கிச்சன்ல எவ்வளவு நேரம் நின்னு வறுக்கிறது நானு. அதனால நீ குழம்பு மீன்லாம் எடுத்து வச்சு சாப்பிடணும். எவ்வளவு வாட்டி நீ அம்மாவை கலாச்சிருக்க? அடுத்து நண்டுக்கு வந்தேன். டாடி, எவ்வளவு வாட்டி நீ அம்மாவை கலாச்சிருக்கிற? நான் குழம்பு நீங்க சாப்பிடாதது எதுவோ அதை தான் நான் சாப்பிட்டுக்கிறேன். அடுத்தது நண்டுக்கு வந்து சாப்பிட்டு இருந்தேன். பாப்பா வந்து பார்த்ததே கூட எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துச்சு. ஏன் டாடி பாவம் சட்டையை வேஸ்ட் பண்ற? அதையும் அவுத்து விட வேண்டியதானே? சாப்பிடலாம். மீன் வேற ரெடி ஆகிட்டே இருக்குது. இது நண்டு சாப்பிட்டா அது அசிங்கமா தட்டு இருக்குதுன்னு மேல வச்சுட்டு ஒரு ரவுண்ட் நான் சாப்பிட்டேன். நானும் உள்ளுக்குள்ள சாப்பிட்டேன். ஏய், அந்த பெரிய நண்டு எல்லாம் பொறிக்கணும்ட்ட. ஒரே ஒரு கால் மட்டும் தான் எனக்கு கண்ணில் மாட்டேன். ஒண்ணு நீ தீனுட்ட. ஒரு பெரிய கால் 2 கால் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலமே தேடி இருந்தேன். பேமாத்தையும் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் தான் பர்ஃபெக்ட் ரிவ்யூ சொல்வேன் அப்படின்ட்டு. ஓகே, இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது.
மீன் குழம்பு வேற லெவல்ல இருக்கு. சோறு மட்டும் ஆஃப் பாயில் இருக்கு. தண்ணி புதுசா நம்ம வச்சோம்ல வேக வச்சிருந்தா சூப்பரா இருக்கும். சோ என்னையாவது நீங்களும் சாப்பிடுங்க, போய் நாங்களும் சாப்பிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.